திரு அன்புமணி சேலம் தருமபுரி போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கே வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசுனீங்களா, தொடர்பு பண்ணீங்களா, எப்படி இருக்காங்களா? நான் கேட்டிருந்தேன். அதாவது உடலை பற்றி செக்கப், பிளட்டு மற்ற செக்கப்லாம் பண்ணிட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா? ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்துனீங்களா போன தூரம்? விடாம இதோட நிறுத்திங்க. இனிமேல் துரத்தாதீங்க. சரியா? இனிமேல் துரத்தாதீங்க. இதுக்கு மேலேயும் வேண்டாம், சொல்லிட்டேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கட்டளையை சிறமேற்கொண்டு செய்கிறீங்க. அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்களாம் நல்லா வளரணும். அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயா, திரு அன்புமணி சொல்கிறாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணே, நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். இந்த இப்போ தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில் திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்ணுறாரு. திமுக இதில் தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். திரு அன்புமணி சேலம் தருமபுரி போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கே வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசுனீங்களா, தொடர்பு பண்ணீங்களா, எப்படி இருக்காங்களா? நான் கேட்டிருந்தேன். அதாவது உடலை பற்றி செக்கப், பிளட்டு மற்ற செக்கப்லாம் பண்ணிட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா? ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்துனீங்களா போன தூரம்? விடாமல் துரத்துனீங்க. இதோட நிறுத்திங்க. இனிமேல் துரத்தாதீங்க. சரியா? இனிமேல் துரத்தாதீங்க. இதுக்கு மேலேயும் வேண்டாம், சொல்லிட்டேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கட்டளையை சிறமேற்கொண்டு செய்கிறீங்க. அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்களாம் நல்லா வளரணும். அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயா, திரு அன்புமணி சொல்கிறாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணே, நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். இந்த இப்போ தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில் திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்ணுறாரு. திமுக இதில் தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.